என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணான் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ கட்டாயமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வயிற்றுக்குள் ஒருவன் வைத்திருக்கின்ற செய்வினையை உன் அப்பன் கருப்பன் நான் எடுக்க வந்திருக்கின்றேன். நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் எனக்கு நீ நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். கருப்பன் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற இந்த செய்வினைக்கு சொந்தக்காரி இவள்தான். இவளை யார் என்று நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து எத்தனையோ சோதனைகளையும் சந்தித்து நாம் என்றாவது வாழ்ந்து விட வேண்டாமோ என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு நான் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது, எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை அங்கேயே எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதுபோன்ற சில மனிதர்களும் அடுத்தவரிடத்தில் வாழ்க்கையில் எப்படியாவது கெடுதலை நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் நினைத்து இவர்கள் எவ்வளவு சுலபமெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரவில்லை. ஏகப்பட்ட கஷ்டங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டிதான் எப்போதுமே நீ இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலையில் வருவதுண்டு. உனக்கு மாற்றங்களும் உதவி செய்வதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒருவரால் உனக்கு செய்வினைகளை வைக்க முடியும், செய்வினைகளை உனக்கு செய்ய முடியும். அப்படி என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரி செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ எதற்கெல்லாம் நீ பதற்றம் அடையாதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அங்கு உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றாவது ஒரு நாள் நல்ல வழிக்கு உன்னை கொண்டு வந்து விடாதா, நல்ல வழிக்கு உன்னை அழைத்து சென்று விடாதா என்பதற்காக மட்டும்தான் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ ஈடுபட்டிருக்கின்ற பல விஷயங்கள் இப்போது வரையிலும் உனக்கு நல்ல முடிவினை கொடுக்கவில்லை என்றாலும் நீ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்போதும் நம்மோடு அன்றாட நடந்து கொள்வதிலும் அன்றாடம் பயணிக்கிறவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நிச்சயமாக அவர்களோடு நீ அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா? அவரவர் எண்ணங்களுக்கும் அவரவர் உணர்ச்சிகளுக்கும் ஏற்பதான் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இருந்தால் போதும். ஆனால் இப்படி ஒரு எல்லாம் நினைத்து நாம் வாழ நினைக்கின்ற நேரத்தில் நம்மை வாழ விடாமல் தடுப்பது யார் என்று என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். நம்மை வாழ விடாமல் தடுப்பது யார் என்று இங்கு யாருக்கும் புரிவதில்லை. எல்லோருக்குமே மற்றவரின் வாழ்க்கையில் என்ன கெடுதலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் நாம் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களும் நிச்சயமாக சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் என்பதையும், செய்வினைகளை செய்கின்ற அளவிற்கு ஒருவர் மனதில் தைரியம் இருக்கிறது என்றால் நாளை இவர்கள் எந்த விஷயத்தையும் செய்ய துணிவார்களாக மாறிவிடுவார்கள். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே அதனை இவர்கள் நிச்சயமாக செய்து முடித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் பல செய்வினை கோளாறுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த செய்வினைகள் எப்படி வைத்தார்கள் என்பதையும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு சொல்கின்றேன். அதன் பிறகு எப்படி இதிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்பதையும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லிவிடுகிறேன். என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக எப்போதுமே எதிர்மறையான எண்ணங்களோடு தான் சுற்றி திரிகிறது. எவ்வளவுதான் உன்னை நீயேதான் எப்போதும் நல்லபடியாக தான் யோசிக்கின்றாய், நேர்மையான விஷயங்களாக பற்றி தான் யோசிக்கின்றாய் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகள் எல்லாம்
உன்னுடைய வாழ்க்கையிலும் சேர்த்து உனக்கு இவர்களை மிகவும் அருகில் வர வைத்து விட்டது. செய்வினைகளை செய்தது என்பது இன்று நேற்று நடந்த காரியமல்ல. இது பல நாட்கள் அவருடைய நோட்டம் என்னவோ எத்தனையோ முறை உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்துவிட்டு உனக்கு கெடுதலை செய்துமே முடியாமல் போனவர்கள் இப்போது எப்படியாவது இதை செய்துவிட வேண்டும், எப்படியாவது இதை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நன்மைக்குரியதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்போதும் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்று இந்த நொடி பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும். நீ ஒருவரை நம்பி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் இது போன்ற சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இது போன்ற சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்றால் நீ நிச்சயமாக இதையெல்லாம் எப்படியெல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருந்து கொண்டே ஒருவர் செய்கின்ற துரோகம் வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக உனக்கு மறக்க முடியாதது. அதிலும் செய்வினைகளை உனக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள். பார்த்தாயா, இந்த செய்வினையானது எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையுமே நன்மைக்கு தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் எல்லாம் உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கென தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் எல்லாமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். ஆனால் நீ நம்பியவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொன்னவர்கள் யாரிடத்தில் இருந்து உனக்கு முக்கியமான ஆறுதல் கிடைக்கும் என்று நினைத்தோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு உன்னை மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் ஆளாக்கிவிட நினைக்கின்றார்கள். மேலும் மேலும் பல துன்பங்களை தாக்கிக் கொள்ள முடியும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எதை நோக்கி என்ன பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வயிற்றுக்குள் செய்வினை எப்படி சென்றது, உன்னுடைய வயிற்றுக்குள் இவர்கள் எப்படி செய்வினை வைத்தார்கள் என்றுதானே யோசிக்கின்றாய். என் குழந்தையே, கருப்பன் இன்று உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொள். நான் சொன்ன விஷயமானது ஒருவர் உன் மீது பொறாமை கொண்டு உன்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இப்போது ஒரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பெண்ணினுடைய மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் தீய எண்ணங்கள் முழுமையாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, ஒருவருக்கு செய்வினைகள் வைப்பது என்பது மிகவும் சாதாரண காரியமல்ல. தெய்வத்தை தனக்கு துணையாக கொண்டிருப்பார்கள். அவ்வளவு எளிதில் செய்வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் என் அன்பு குழந்தையே, ஒரு சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே இவையெல்லாம் உன் அருகில் வந்துவிடும். அதற்கு இவர்கள் உனக்கு இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களைத்தான் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். என்ன நடந்து விட்டது, எது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதை நிறுத்திவிட்டு முதலில் கருப்பன் என்ன சொல்ல வருகிறார், இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி இருக்கிறார்கள், இதனால் உனக்கு என்னென்ன நடந்தது என்பதையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்ட முயற்சி செய்ய வேண்டும். உன்னோடு உன் அப்பன் கருப்பண்ணசாமி இருக்கின்ற வரையிலும் உனக்கு எந்த துன்பங்களையும் நான் அனுமதிக்க மாட்டேன். இப்படியெல்லாம் உனக்கு இவர்கள் செய்ய முயற்சி செய்தார்கள். அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, இந்த பெண்ணிற்கு சுயரூபம் என்னவென்பதையும் வெளிக்காட்டதான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைக்கலாம் அவ்வளவு எளிதில் நம்மை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று. ஆனால் இவர்கள் எப்போதுமே உன்னை மட்டும் அழிப்பதில் தன்னுடைய கவனத்தை எப்போதுமே வைத்திருக்கிறார்கள். அப்படி
அப்படி என்றால் அதை என்னவென்று நாம் நிச்சயமாக கவனிக்கத்தானே வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சற்று நான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி, அதிலிருந்து எப்போதும் என் பிள்ளை தனக்கான நன்மைகளை நிச்சயமாக தேடத் தொடங்கி இருப்பது உண்மைதான். அப்படி என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் விரைவாக பெற்று விடுவாய். ஒருவேளை உனக்கு செய்வினைகள் செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்றால் கருப்பன் சொல்வது உடனடியாக நீ செய்து பார். என் தங்க பிள்ளையே, யார் என்ன பொருளை கொடுத்தாலும் அதனை வாங்கி சாப்பிடுவதை முதலில் நிறுத்து. என் பிள்ளை நல்ல எண்ணங்களோடு ஒருவர் கொடுத்திருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்களோடு ஒருவர் கொடுத்திருந்தாலும் சரி, இது போன்ற செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வேண்டுமென்றே கெடுக்க நினைப்பார்கள். இது போன்ற விஷயங்களை செய்து விடுகின்றார்கள் என்றால் எப்போதுமே உனக்கு நல்லதுதான் என்பதையும் நடக்க வேண்டும் என்றும் நீ எதிர்பார்க்க முடியாது. உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று இவர்கள் எப்போதுமே யோசித்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி இதனை தடுத்து நிறுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள். என் பிள்ளையே, இந்த செய்வினை என்பது உன் வயிற்றுக்குள் ஒருவர் கொடுத்த உணவின் மூலமாகத்தான் சென்றிருக்கிறது. அது எப்படி தெரியுமா? என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் வரையில் இந்த செய்வினைகள் என்பது ஏபேராக கஷ்டத்தை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களாக இருந்து விடாது. கருப்பன் இருக்கின்ற இல்லத்தில் இது போன்று எதுவும் நடந்து விடாது. எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் நிச்சயமாக கொடுப்பதற்கும் தேவையில்லாமல் உன்னுடைய உடல்நிலையை கெடுப்பதற்கும் இது போன்ற சில விஷயங்களை சுற்றி இருக்கிறார்கள். சுற்றி இருந்தும் செய்து விடுகிறார்கள். தேவையில்லாத உணவுகளை யார் கொடுத்தாலும் எப்போதும் அதை உண்ணக்கூடாது. கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே? இப்படியாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எப்போதும் சிந்தனைகள் இருக்கின்றது. நமக்கு வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் வந்துவிட்டது, நம்மை எப்போதும் ஏதாவது ஒரு விசையில் ஆட்டி படைக்கிறது என்பது போன்ற சிந்தனை எனக்குள் வந்துவிட்டது என்று என் பிள்ளை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வயிறு இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரியானவள் இப்போது உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்ற ஒருவள்தான். தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் தலையிடு கொண்டிருக்கின்றாள். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாள். ஏதாவது ஒரு பொருளை உனக்கு கொடுத்து அதை நீ உண்ணும் போது பார்த்து கொண்டிருப்பாள். அதாவது பல நாட்கள் கடந்து அது கெட்டு போனது என்றும் அது போன்ற இருக்கின்ற பொருளை மட்டும்தான் உனக்கு கொடுத்திருக்கிறாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் சொல்வது போல ஒரு வெற்றிலையையும் 1, 2 அல்லது 3 என்று 4 மிளகையும் எடுத்துக்கொள். அதனை சேர்த்து சவித்து அந்த சாற்றை உன்னுடைய உடலுக்குள் நீ இறக்கிவிடு. என் பிள்ளையே, எப்பேற்பட்ட விஷங்களாக இருந்தாலும் அது உன்னை விட்டு ஓடோடி விடும். கருப்பன் எப்போதும் உனக்கு நல்லதை நடத்துவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் இன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேறிவிடும். தேவையில்லாமலுக்கு வேண்டுமென்றே துன்பங்களை கொடுத்திருக்கின்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவார்கள். எப்போதும் எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ உனக்கு நடக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ அதிகமாக சிந்திக்கின்றாய். ஆனால் உனக்கு யார் என்ன செய்தாலும் நமக்கு எதுவும் ஆகாது என்று நினைக்கின்றாய். என் பிள்ளையை கருப்பன் இப்போது சொல்வது என்ன தெரியுமா? எப்போதுமே யாரிடத்திலும் எந்த ஒரு பொருளையும் வாங்கி சாப்பிடுவது என்பது நல்லதற்கல்ல. அதிலும் குறிப்பாக செய்வினைகள் என்ற வார்த்தை உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நமக்கு செய்வினைகள் இருக்குமா என்கின்ற பயம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் என் குழந்தை தந்தையே, நீ இதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது. இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் எப்போதுமே நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். வேண்டுமென்றே இவர்கள் செய்தார்களே, தெரியாமல் செய்தார்களோ? உனக்கு வயிற்றுக்குள் இருக்கின்ற விஷங்கள்
நிச்சயமாக உன்னை வந்து எதுவும் செய்துவிடாதபடிக்கு உன்னுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட இந்த கருப்பன் உன்னோடு பயணிக்கிறேன் என்பது உன் நினைவில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். கருப்பன் உன்னோடு இருப்பேன் என்பதையும் நினைவில் இருந்து இந்த தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.